கொஞ்சம் கொஞ்சம் பிந்தி இருந்ததால வந்து வச்சிருந்தவ தங்களோட இயக்கம் கரும்புலியா படிச்சா அவ தான் வச்சிருந்து கடைசியாக கொண்டு 92ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு செஞ்சோலையில் கொண்டு விட்டுருந்தவா. வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் பாரதிபுரம் இஞ்சோல வளாகம் என்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே வந்து மிகவும் வருமப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அவங்க எங்களுக்கு தொடர்ந்து ஃபோன் எடுத்து கொண்டு இருந்தாங்க. தங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு உண்மையான நிலவரம் தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அந்த குடும்பத்தின் முழு விவரத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு என்ன உதவி அவங்களுக்கு நீங்கள் செய்யலாம்னு சொல்லி யோசிக்கலாம். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்க கூட இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்லி கேட்டு வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம். சிறு வயதிலிருந்து நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தால் வளர்ந்த நாங்கள் எங்களுக்கு தாய் தப்பன் இல்லை. அதான் செஞ்சோலை சிறு வயதிலேருந்து செஞ்சோலை சண்டிலிப்பாய் கோப்பாய் மானிப்பாய் அங்கே இருந்து வாழ்ந்த நாங்கள் இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு சமுதாயத்தோட உள்வாங்கப்பட்ட பிறகு நாங்கள் அந்த போராட்ட காலத்தில் வந்து கொஞ்சம் விழுப்புண் அடைஞ்சதார வந்து எங்களோட அந்த வாழ்வாதார பிரச்சனையில் வந்து கொஞ்சம் தூக்கி கொண்டு போயிடாத நிலையாக இருக்குது. விழுப்புண் அடைஞ்சா இங்கே இடத்துல காயப்பட்டது இது வந்து நான் வந்து ரப்பில் இருக்கைகளை வந்து ஒரு கடற்சண்டையில் வந்து காயப்பட்டது. காயப்பட்டதார வந்து ஒரே நேரத்தில் வந்து 2 கையும் வந்து சேரந்திருந்தது. அதால் வந்து ஒரு கை போதிய அளவுக்கு வந்து குணப்படுத்தி விட்டார்கள். மற்ற கை வந்து ஒரு கொஞ்சம் இல்லாத கட்டத்தில் இருக்குது. அப்போ பெரிய பாரமான வேலையால் ஒன்றும் என்ன செய்து கொள்ள இயலாது. அப்படியான நிலப்பாட்டை வந்து இருக்குது. நான் சின்னல்லையே செல்லடிச்ச அம்மா அப்பாவோட இருந்து தான் 1.5 வயசில் எனக்கு இந்திய இராணுவம் மட்டும் கிபிரி சூப்பர் அடித்து அம்மாக்கள் இறந்த பிறகு என்ன வேறு ஒரு ஆக்கள்லாம் எடுத்துக்கொண்டு போனது. எடுத்து கொண்டு போய் நல்லா இனியன்னு சொல்லி அவள் எடுத்து என்ன வச்சிருந்தவ தங்களோட இயக்கம் கரும்புலியா படிச்சா அவள் தான் வச்சிருந்து கடைசியாக கொண்டு 92ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு செஞ்சோலையில் கொண்டு விட்டுருந்தவா. விட்டு எனக்கு அம்மா அப்பா இல்லை தானே. அப்போ இருந்து அதே தான் வளர்த்திருந்து அப்போ எங்களுக்கு அந்த இதே வளர்த்து எங்களை தலைவர் மாமா இப்படி செஞ்சோலையில் நல்ல இது எங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் தான் வளர்த்தவா. தாய் தப்பன் இல்லைன்னு சொல்லி ஒரு குறை இல்லை. அப்படித்தான் எங்களை சந்தோஷமாக வச்சு சாப்பாட்டிலேருந்து உடுப்பிலேருந்து எல்லாம் எங்களுக்கு நீட்டாக தான் தந்தவ. அதுக்கு பிறகு நான் படித்து ஒரு இதுக்கு தொழில்நுட்பம் ஓயல் மட்டும் எங்களை இங்கே செஞ்சொலியிலே தான் அங்கேயே எங்களுக்கு ஹாஸ்டலில் இருந்து உள்ளுக்குள்ளேயே எங்களுக்கு ஸ்கூல் சாராக்கள் டீச்சராக்கள் எல்லாரையும் வச்சு தான் எங்களுக்கு படிப்பிச்சுவா. அப்போ அந்த நேரம் நாங்கள் நல்லா சந்தோஷமாக பிரச்சனை இல்லை இருந்து படித்து ஒரு ஓயல் மட்டும் எங்களை ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டாந்து ஓயல் இல்லாமல் எழுத வச்சு பிறகு எங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும் மட்டும் அவை என்ன செய்த வேண்டாம் தொழில்நுட்பம் இப்போ கணனி இது மற்றது கம்ப்யூட்டர் அந்த இது என்ன டைப்பிங் மெக்கானிக் அதுதான் நான் படித்தது. வீடுகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு ஒரு திருத்துறன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கணக்கான ஒரு தொகை ஒன்று வேணும். அந்த தொகையை வந்து எங்களால் வந்து என்ன செய்யலாமல் இருக்குது, ஈடு செய்யலாமல் இருக்குது. எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகள் என்றாலும் சரி, மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்றாலும் சரி, யாராவது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தி நாங்கள் இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு எலுமெண்டு நான் கையெழுதுகள் படித்து அதுலேயே ஒரு வேலை கோர்ட்ஸில் அந்த சுருக்கெழுத்து அதுகள் இதுகளுக்கெல்லாம் கோர்ட்ஸில் நீதிமன்றத்தில் கேட்டிருந்த வேலை. பிறகு நான் பெண்கள் புனர்வாழ்வு அதில் வந்து நான் ஒரு டைப்பிங் மெக்கானிக்காக வேலை செய்து பிறகு கல்வி கோட்டம் அதுலேயும் வேலை செய்து பிறகு நான் அப்படியே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கையில் தான் எனக்கு ஜனனி பெரியம்மா மாமாவால்
செஞ்சோலை இதால் எனக்கு திருமணம் கடற்குழி சான்றோன் அவர்களை எனக்கு திருமணம் செய்து செஞ்சோலையால் தான் வச்சது. இங்கே இந்த மலையால் செய்து வச்சது. செய்து வச்ச பிறகு எனக்கு 5 புள்ளிகள், அதில் 2 புள்ளிகள் இயலாது. ஒரு புள்ள விசியடகாமல் சின்னலேருந்து அவர் கதைக்க மாட்டார். இங்கே இருக்கிறார் மகன் இதில் இருந்தார். இல்லை, அவர் வந்து 3வது ஆள். மூத்தவ பொம்பளை பிள்ளை, 2வதும் பொம்பளை பிள்ளை. 2வது பொம்பளை பிள்ளையும் 1ஆம் ஆண்டு பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்கைகளை டீச்சராக கன்னத்தில் அடித்து, மற்றது புள்ள பள்ளிக்கூட மாணவர்களால் தள்ளுப்பட்டு விரடி அடைபடப்பட்டு கடைசியாக புள்ள அவ வந்து என்னன்னு தெரியல, பிள்ளைகள் முரண்பாட சண்டை பிடிச்சேன்னா சும்மா இருக்க பிள்ளைகள் தெரியும் தானே. பெம்பலா சும்மா தள்ளி விட்டுருக்கணும். தள்ள புள்ள சாடிக்கு மேலே போய் விழுந்துருக்கு. விழுந்த பிறகு டீச்சரும் 2-3 தரம் அடிச்சிருக்கிறா. அவக்கு பிள்ளைக்கு அடிச்சிருக்கிறா. ஒரு சந்தர்ப்பத்தில் அடிச்சிருக்கிறா. ஏன்னாண்டா கொஞ்சம் பிள்ளையெல்லாம் நல்ல மாதிரியும் பார்த்துக்கொண்டு இவையில வந்து கொஞ்சம் கீழ்த்தரமா அந்த ஏன்னாண்டா இப்போ வசதியான பிள்ளையெல்லாம் கொஞ்சமாகவே காசு இதுகள் அந்த இது கொடுத்தபடியா அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த இது புதுக்குடியிருப்பு சிசி அங்கே நடந்ததோ. அப்போ நான் அதுக்கு பிறகுதான் என் புள்ளியை நான் மாற்றி கொண்டு கிளிநொச்சி இங்கே அன்னசாராதாவில் கொண்டு நான் சேர்த்தேன். இப்போ நாங்கள் நீண்ட காலம் வந்து போராளிகளாக கடமையாற்றினாங்க. நாங்கள் கடமையாற்றிகளை வந்து முதல் நல்ல நீட்டாக திடதைரியமாக தான் இருந்தனாங்க. இப்போ நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி என்ன செய்துட்டோம்னால் எங்களுக்கு விடுதலை கிடைக்க இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் போராடின நாங்கள் நீண்ட காலம். அது ஏதோ திருஷ்டவசம் எங்களுக்கு அது கிடைக்க இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் எங்களோட குடும்பங்களோடு வந்து இருக்கிறோம். அப்போ ஆகியாரை வந்து எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் முந்தின மாதிரி வந்து ஏலக்கூடிய மாதிரி இருந்திருந்தால் ஆற்றல் பெய்மாரையும் வந்து நாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் விழுப்புண் நிறைஞ்சதார வந்து எங்களோட கைகாலவர்கள் இப்போ கொஞ்சம் முந்தின மாதிரி வேலை செய்யாத நிலையில இருக்குது. சேர்த்து அவள் மதம் கிளினிக் கொண்டு போகிறேன். எங்கள் இங்கே கிளிநொச்சி கொண்டு போன இடத்துல தான் நான் யாழ்ப்பாணம். அவள் இப்போ அவளுக்கு 12 வயசு, பொம்பளை பிள்ளை தான். அவள் வந்து இப்போ நான் அப்பா அம்மாவோட தான் விட்டுருக்குறேன். ஏனண்டா 2 பிள்ளைகளையும் மேலாத பிள்ளைகளை வச்சு பார்க்கல தானே. அப்போ நான் அப்பா அம்மாட்ட விட்டுட்டு ஒரு ஆளை நான் என்னோட வச்சிருக்கிறேன். அப்போ நான் போய் பார்க்குறது மற்ற கிளினிக்கு நான் போய் 2 பேரையும் தான் கூட்டிக் கொண்டு போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு. ஒன்று அன்றாபுரம் அவருக்கு போகிறது, ஒன்று கிளிநொச்சி இஞ்ச இவர் மகனுக்கு போகிறது. அவருக்கு 10 வயசு மகனுக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு. அப்போ கொண்ட மருந்து எடுத்தா இப்போ அவைய சொல்லியிருக்கணும் என்னண்டா இப்போ மருந்து தட்டுப்பாடு தானே, அப்போ வரதில்லை. ஆனால் மூத்தவாக்கு 12 வயசு அவாவுக்கு என்ன மருந்து அவாவுக்கு வருகுது, பிரச்சனை இல்லை. இவருக்கு என்னென்னா அந்த மருந்து வந்து இல்லாத தன்மையால் நீங்கள் வெளியில் வேணுங்கோண்ட. அப்போ 5000-4000 முடியுது அந்த மருந்துக்கு மட்டும். ஒரு மாதத்தில் அந்த மருந்துக்கு மட்டும் 5000 முடியுது. ஏன்னாண்டா இங்கேருந்து முல்லைத்தீவோ கிளிநொச்சியிலோ மருந்து இல்லாட்டிக்கு சாவைச்சேரி போய்த்தான் ஒரு நான் இந்த குழந்தை இலையும் கொண்டு தான் நான் போகிறது, விட்டுட்டு போக உதவி இல்லை. அப்போ அதெல்லாம் கொண்டு போகிறேன். நான் கொண்டு போய் நான் மருந்து எடுத்து கொண்டு இங்கே வந்தாலும் ஏன்னா போய் வர செலவு அது இது விளாண்டு 5000-6000 எடுத்துக்கிட்டால் முடியும். நீங்களும் போய் போகிறதண்டா ஏன்னாண்டா நான் தனியாக விட்டுட்டு போகல தானே. அப்போ போய் வர்றது. அப்போ அந்த ஒரு இது மற்றது வந்து இதில் வந்து எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுண்டாலும் சின்னாக்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு அந்த இவளுக்கு சைக்கிள் இதுகள் உந்துருளி அது சைக்கிள் இல்லை வேலுக்கு, அப்படி ஒரு இதில் இருக்குது. அப்போ அவையில் கொண்டு போகிறதுண்டாலும் விடுறண்டாலும் கரைச்சல் தானே. இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு விட்டுட்டு தான் பிள்ளைய கொடுத்து போட்டு நடந்து கொண்ட ஒரு ஆள் விசேடதாமையில் படிக்கிறார் மகன், 10 வயசு. உங்கள் பாரதி ஸ்கூல் கிளிநொச்சி. பாரதி விசேடத்துக்குரிய ஆள் தான். ஒரு ஆம்பளை பிள்ளையும் இங்கே இருக்கிற தம்பி இங்கே வாங்கோ, வாங்க இங்கே தம்பி இருந்தாங்கோ தினோ கூட்டிக்கொண்டா தம்பி அண்ணாவை. நடக்க மாட்டேன்
நடப்பார் எல்லாம் செய்வார். அந்த கதைக்க அவருக்கு எழுத மாட்டார், எழுத கொள்ள மாட்டார். அவருக்கு என்ன சொல்கிறது இது செய்கிறதுன்ட்டு தெரியாது. தெரியாது. மற்றது நாங்கள் சொல்கிறது விளங்கும், ஆனால் அவருக்கு அந்த என்னண்டு அதை சொல்கிறது. இப்போ எங்களுக்கு அவர் சொல்லுவார் சில நேரம் அது இதெல்லாம் காட்டி கை பாசையெல்லாம் செய்வார். ஆனால் எங்களுக்கு விளங்கி சில நேரம் விளங்கி கொள்ள இயலாது. இப்படி இன்னும் இதை காட்டுங்கோன்னு சொன்னால் அவரை கூட்டிக்கொண்டா அதை காட்டித்தான் அதைத்தான் அவர் சொல்லுவார். இதுதான் சொன்னவர்ன்னு சொல்லி தான் என்னடா அவரை கூட்டிக்கொண்ட கேட்டால் தான் அவருக்கு காட்டுவாரோ தெரியும். அப்போ அதால் தான் அவர் அந்த ஒரு இதில் அவரை விசேட தமிழ் இப்பயும் அவருக்குண்டு இப்போ படிக்கிறாண்டா 10ஆம் ஆண்டு என்ன 10 வயசுனா 5ஆம் ஆண்டு கொலசிப்பு தான் படிக்கணும். ஆனால் அவருக்கு இப்போ 4ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு சிலபஸ் அவர் என்ற அவற்றை இதுக்கு ஏற்ற மாதிரி தான் படிப்பிக்கணும் டீச்சராக. 5 நேரம் தட்டுற பாருங்க. தம்பியை தூக்கணும் இருக்கலாம். சரி விடுங்க. ஏனையா வாங்க அப்பாட்ட வாங்க. மழை வந்தா இந்த சாப்பிட கண்டு வச்சு அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு இருந்ததார வந்து புரியுங்க. இந்த நிலங்களும் முழுக்க வேணும். ஓ இருக்கிறாதாக. அப்படி ஒரு இதில் இருக்குது அவர். நீங்க இவ்வளவு பிரச்சனை உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்றீங்க. 3 பிள்ளைகள் உங்களோட இருக்கு. 3 பிள்ளைகள் என்னோட இருக்கு. 2 பேர் எங்க? 2 பேர் வந்து அங்க அப்பா அம்மாவோட. 2 பேர் அங்க விட்டு. அங்க என்னடா நான் போய் வரேன். அங்க சென்ற கொழிச்சு புதுக்குடியிருப்பு. புதுக்குடியிருப்பு என்னடா பொம்பளை பிள்ளைகள இங்க வளர்ந்த ஒரு ஆள் மூத்த பிள்ளை பக்குவப்பட்டுட்டா. எங்களுக்கு என்னண்டா இவையில அந்த பள்ளிக்கூடம் கொண்டு போகிற இதுக்கு ஏதாவது துவிச்சக்கிற வண்டி மற்றது எங்கிட்ட இந்த வீடும் கொஞ்சம் இது செய்திருக்கு தானே. அதுக்கு வந்து இவர் வந்து இயலாத இதுதானே உழைச்சி அந்த பலத்தை வேலை செய்து உழைக்க இயலாது. அப்போ அதால் அவருக்கும் அந்த வீடுகளை வீடும் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ சீட்டும் போடவும் இல்லை. மற்ற தகரம் சரியான வைக்க பிள்ளைகளுக்கு இப்போ இருக்கிறண்டாலும் இப்போ ஆக பயங்கரமான வைக்க தானே. அப்போ இதுக்கு இருக்கையில் அது அப்போ மரங்களுக்கு கீழே தான் இருக்கிறது. மற்ற நிலங்களும் இழுக்கையில். அப்போ இவர் சில நேரம் ஒரு மாதத்தில் ஒரு 20,000 ரூபாயோ அவருக்கு 7 மணி நேரம் ஏன்னாண்டா ஃபீஸுகளும் கொடுத்துறது. அப்போ அதால் வெயில் வேலையால் சரி வராது ஆளுக்கு. அப்போ அதால் அந்த வீடும் அப்படியே கிச்சன் எல்லாம் திறப்பால் தானே. அப்போ அது கொஞ்சம் இதாக கிடக்குது. அப்போ என்ன செய்கிறான்ட்டு அதை தான் இங்கே அப்போ ஆகியார வந்து இப்போத்தைய பொருளாதார பிரச்சனைக்கு வந்து நாங்கள் கூலி வேலை செய்து உழைக்கிற நிதி வந்து எங்களோட குடும்பத்தை பார்க்குறதுக்கு போதாமையாக இருக்குது. அப்போ ஆகியார வந்து பெரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு பெரிய ஒரு வேலையை செய்ய வேணுமென்று சொல்லினாலும் ஒரு மிதி வண்டி வேண்ட வேணுமென்றாலும் ஒரு வீட்டை திருத்த வேணுமென்று சொல்லி சொன்னாலும் போதிய அளவு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது. அந்த அமௌண்ட்டு வந்து இப்போ எங்களால் வந்து இங்கே ஒரு நாள் கூலி வேலை செய்து கொண்டு வந்து அந்த அமௌண்ட்டை திரட்டுன்றது ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்குது. அப்போ ஆகியார வந்து எங்களுக்கு இந்த வாழ்வாதாரமோ இல்லாட்டிக்கு எங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு அதை முன் வந்து உதவிகள் செய்தால் எங்கிற வாழ்வாதாரத்தையும் எங்கிற குடும்பத்தையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேணும். ஆனால் நாங்கள் நாளாந்தம் கூலி வேலை செய்து சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம், இல்லைன்றது இல்லை. அப்போ எங்களுக்கு அது போதாமையாக இருக்குது. மற்றது இப்போ எங்களை வீடு இந்த நிலைக்கு இருக்குது. ஒரு புக்கை மற்றது வந்து ஒரு சீட்டு போடுறோன்றதுனாலும் அதுக்கு இப்போ ஒரு சீட்டுன்ற விட 6,000 ரூபா படி வந்து பார்த்தாலே ஒரு 12 சீட்டு கிட்ட வேணும். அப்போ அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்குது. அந்த தொகை எங்களால் வந்து சேர்த்து கொள்ளாமல் இருக்குது. ஏனென்றதுனா ஒரு மெடிக்கல் செலவு ஒன்று வருகுது, பள்ளிக்கூடத்துக்கு கண்டு சொல்லி ஒரு செலவு வருகுது. சேர்த்து கொண்டு போகிற நேரத்தில் அந்த காசுகள் இல்லை அவாவுக்கு வந்து யாருமே இல்லை தானே. ஏன்னாடா சிறு வயதுலேருந்து இந்தியன் இராணுவம் பிரச்சனை வந்து அவைட்ட பெற்றோர் இறந்துட்டினோம். அப்போ இறந்ததார இவா இங்கேருந்து வளர்ந்த வழியாக நான் போராளியாக இருக்கிறதுல தான் இவாவை திருமணம் செய்து கொண்டது. அப்போ அந்த நேரம் வந்து எங்களுக்கு நாங்கள் போராளியாக இருக்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து அந்த
சம்பளம் வந்து 9,000 ரூபா. அந்த 9,000 ரூபா எங்களுக்கு வந்து ஒரு போதிய அளவு வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த நேரம் அந்த காசு ஒரு மாதத்தில் மிச்சமும் பிடிக்கலாம். ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா தான் செலவாக போகும். எங்களுக்கு அந்த சம்பளம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 7,000 ரூபா. அப்போ 7,000 ரூபா ஒரு மாதத்துக்கு அன்னைக்குள்ள எங்களால் 3,000 ரூபா மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி. இந்த முறை நாங்கள் 70,000 ரூபா உழைச்சி கூட ஒரு என்ன போகணுமே. சரி இந்த வெட்டி எடுங்க. வா 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 இதில் விட்டுட்டு ஓடிக்கா. வா வாடா 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 ஓடி வாடா. ஓடி ஓடி ஓடிக்க ஓடியா. உறவுகளே, இந்த காணொலியை நீங்கள் பார்த்திருந்தால் இந்த குடும்பத்தின் நிலப்பாடை நீங்கள் முள்ளாக பார்த்து நீங்கள் அதன் நிலவரத்தை அறிஞ்சிருப்பீங்க. ஏனெண்டா இவர்களுக்கு வந்து அக்கா வந்து செஞ்சோலையிலிருந்து வளர்ந்தோம். அதாவது இந்திய என்ற காலப்பகுதியில் வந்து அம்மாவையும் அப்பாவையும் இழந்து செஞ்சோலையில் வளர்ந்து திருமணம் செய்தோரால் இவர் வந்து போராளியாக இருந்து கையில் விழுப்பு அடைஞ்சு இவரும் ஒரு வேலை செய்யலாம் நிலப்பாட்டில் இருக்கிறார். அதை விட 2 பிள்ளைகள் இருக்கணும். அந்த 2 பிள்ளைகளுக்கும் வேறு 5 பிள்ளைகள் இருக்குது. அந்த அதில் 2 பிள்ளைகள் வந்து விசேட தேவைக்குரியாக்கள்னு சொல்லினோம். அதில் ஒரு ஆள் நாங்கள் நேரடியாக பார்த்துறாங்க. அவர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவற்றை தான் நினைச்சபடியே தன் வேலையை செய்து கொண்டு திட்டதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணுமெண்டா இந்த திரையில் போகிற எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் நம்பரை போடுவோம். அந்த நம்பரை தொடர்பு கொண்டு எங்களோட நீங்கள் கதைங்க. நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டு, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கன்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.